கூட்டுக்களவாணிகளின் திட்டமிட்ட சதியே சுமந்திரனுக்கான பதில் பொதுச் செயலாளர் பதவி. கையெட்டி வரை தமிழ் மக்களை ஏமாற்றும் அரசு, சரமாரியாக சாடிய முன்னாள் எம்பி. மதுபோதையில் மாணவிகளிடம் அத்துமீறிய காவல்துறை உத்தியோகத்தர், விதிக்கப்பட்ட அதிரடி உத்தரவு. சுமந்திரனுக்காக நரித்தந்திர நாடகத்தால் பறிக்கப்பட்டதா சத்தியலிங்கத்தின் பதவி. நள்ளிரவு முதல் அதிகரித்த உணவுப் பொருட்களின் விலைகள். இலங்கையில் பயங்கரம், துப்பாக்கி சூட்டில் தந்தையும் மகளும் பலி. மே மாதம் வரை வாட்டி வதைக்கப் போகும் வெப்பம் தொடர்பென விரிவான செய்திகள். இலங்கை தமிழரசுக் கட்சியின் புதிய பதில் பொதுச் செயலாளராக ஜனாதிபதி சட்டத்திரணி எம். ஏ. சுமந்திரன் நியமிக்கப்பட்டமை கூட்டுக்களவாணிகளின் திட்டமிட்ட சதி என பிரித்தானியாவின் அரசியல் ஆய்வாளர் திவாகரன் கடுமையாக சாடியுள்ளார். குறித்த விடயத்தை தனியார் ஊடக நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பாக அவர் மேலும் தெரிவிக்கையில், மக்களால் தோற்கடிக்கப்பட்ட சுமந்திரனை கட்சியில் முக்கிய இடத்தில் அதிகாரம் செலுத்தும் வகையில் வைப்பதற்காக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. கட்சியில் இருப்பவர்கள் அனைவரும் ஜால்ரா அடிப்பவர்கள், அத்தோடு அதிகாரமிக்க இடத்தில் ஒட்டி வாழ்பவர்கள். அது CVK சிவஞானமாக இருந்தாலும் சரி மற்றும் சத்தியலிங்கமாகவும் இருந்தாலும் சரி. இவ்வாறு தமிழரசு கட்சிக்குள் பலதரப்பட்ட கருத்து ஆடுகள் திணிக்கப்பட்டு குறித்த நடவடிக்கைகள் திட்டமிட்டு மேற்கொள்ளப்படுகின்றது என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். இலங்கை சுதந்திரம் பெற்றதிலிருந்து தற்போதான தையெட்டி விவகாரம் வரை தொடர்ந்து தமிழ் மக்கள் ஏமாற்றப்படுவதாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் MK சிவாஜிலிங்கம் தெரிவித்துள்ளார். குறித்த விடயத்தை தனியார் ஊடக நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் குறிப்பிட்டார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், புதிய அரசாங்கத்தை தமிழ் மக்கள் மிகவும் நம்பிக்கையின் அடிப்படையில் தெரிவு செய்த நிலையில் தற்போது அந்த நம்பிக்கை பொய்த்து போகும்படியாக தற்போதைய அரசாங்கம் நடந்து கொள்கின்றது. ஒரு புதிய வேடமிட்டு ஒரு புதிய சூழ்நிலையில் ஒரு மயக்கத்தை ஏற்படுத்தி அவர் செயற்படுகின்ற நிலையில் அவரது நடவடிக்கையை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் என சிவாஜிலிங்கம் தெரிவித்துள்ளார். முல்லைத்தீவில் மதுபோதையில் பாடசாலைக்குள் நுழைந்து மாணவிகளிடம் முறையற்ற விதத்தில் நடந்து கொண்ட காவல்துறை உத்தியோகத்தரை விளக்கமறியலில் வைத்து விசாரணைகளை மேற்கொள்ள நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. குறித்த உத்தரவு நேற்று முல்லைத்தீவு நீதவான் நீதிமன்றத்தில் பிறப்பிக்கப்பட்டுள்ளது. முல்லைத்தீவு மல்லாவி காவல் நிலையத்தில் பணிபுரியும் காவல்துறை உத்தியோகத்தருக்கு எதிராகவே குறித்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. முல்லைத்தீவு ஜோகபுரம் பாடசாலையில் விளையாட்டுப் போட்டிக்கான ஏற்பாடுகள் நடைபெற்றுள்ளது. இந்நிலையில் 3 மாணவிகளுடன் இவ்வாறு தவறாக நடக்க அவர் முற்பட்டுள்ள நிலையில் மாணவிகள் குறித்த விடயத்தை வெளியே கூறியதன் பின்னர் அங்கிருந்தவர்கள் குறித்த காவல்துறை உத்தியோகத்தருடன் முரண்பட்டுள்ளனர். இந்த நிலையில் முல்லைத்தீவு ஜோகபுரம் பாடசாலைக்குள் மதுபோதையில் சிவில் உடையில் புகுந்த காவல்துறை உத்தியோகத்தர் மாணவிகளை மலசல கூடத்திற்கு வருமாறு அழைத்து தகாத முறையில் ஈடுபட முற்பட்ட போது கையும் களவுமாக சிக்கியுள்ளார். இதையடுத்து சம்பவம் குறித்து மல்லாவி காவல் நிலையத்தில் இது தொடர்பில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த நிலையில் இந்த சம்பவம் தொடர்பான காணொளி தற்போது சமூக ஊடகங்களில் பரவி வருகின்ற நிலையில் மல்லாவி காவல்துறையினர் அவரை கைது செய்துள்ளனர். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் கோப்பாய் பகுதியைச் சேர்ந்த 43 வயதுடையவர் என தெரிய வந்துள்ளது. சந்தேக நபர் நேற்று முல்லைத்தீவு நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டு மார்ச் 5ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். மேலும் சம்பவம் தொடர்பில் காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. சத்தியலிங்கம் சுகையினமுற்றிருப்பதனால் சுமந்திரனுக்கு புதிய பதில் பொதுச் செயலாளராக பதவி வழங்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்ற நிலையில் சத்தியலிங்கம் உண்மையிலேயே சுகையினமுற்றுத்தான் இருக்கிறாரா என்பது தொடர்பில் சந்தேகம் எழுந்துள்ளதாக பிரித்தானியாவின் அரசியல் ஆய்வாளர் திவாகரன் தெரிவித்துள்ளார். தனியார் ஊடக நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். இது தொடர்பாக அவர் மேலும் தெரிவிக்கையில், அப்படி சத்தியலிங்கம் சுகையினமுற்றிருந்தால் முக்கியமாக பார்க்கப்படும் தேசிய பட்டியல் குறித்து அல்லவா கவனம் செலுத்தப்பட்டிருக்க வேண்டும். சத்தியலிங்கமும் தனக்கு சுகையினம் என்பதால் நாடாளுமன்றத்தில் உரையாற்றுவது மற்றும் நாடாளுமன்றத்திற்கு செல்வது தொடர்பில் அல்லவா கவனம் செலுத்தியிருக்க வேண்டும். ஆனால் கட்சி குறித்து அதீத கவனமேன்? கட்சி வேலை என்பது அவரது வீட்டிலிருந்து செய்யும் வேலைதானே. அது குறித்த அதீத கவனமேன்? காரணம் இங்கு திட்டமிடப்பட்டு நரித்தந்திர நாடகம் ஒன்று நடாத்தப்படுகின்றது என அவர் தெரிவித்துள்ளார்.
சிற்றுண்டிச்சாலைகளில் விற்பனை செய்யப்படும் உணவுப் பொருட்கள் சிலவற்றின் விலைகளை அதிகரிக்க தீர்மானித்துள்ளதாக அகில இலங்கை சிற்றுண்டிச்சாலை உரிமையாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. இந்த விலை அதிகரிப்பானது நேற்று செவ்வாய்க்கிழமை நள்ளிரவு முதல் அமுல்படுத்தப்பட்டது. 2025 ஆண்டிற்கான வரவு செலவு திட்டத்தில் அகில இலங்கை சிற்றுண்டிச்சாலை உரிமையாளர் சங்கத்திற்கு எவ்வித சலுகைகளும் வழங்கப்படாததால் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. அதன்படி ஃப்ரைட் ரைஸ், கொத்து ஆகியவற்றின் விலைகள் 30 ரூபாவினாலும், தேநீரின் விலை 5 ரூபாவினாலும், பால் தேநீரின் விலை 10 ரூபாவினாலும் அதிகரிக்கப்படும் என அச்சங்கம் மேலும் தெரிவித்துள்ளது. மில்தனிய போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கடேவத்த சந்தியில் இடம்பெற்ற துப்பாக்கி சூட்டில் 2 உயிரிழந்துள்ளனர். மோட்டார் சைக்கிளில் தந்தையும் மகளும் பயணித்துக் கொண்டிருந்த போது பிறிதொரு மோட்டார் சைக்கிளில் வந்த இனம் தெரியாத இருவரால் குறித்த துப்பாக்கி சூடு மேற்கொள்ளப்பட்டுள்ளது. துப்பாக்கி பிரயோகத்தில் சம்பவ இடத்திலேயே தந்தை உயிரிழந்ததோடு பலத்த காயமடைந்த மகள் எல்பிட்டிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதன் பின்னர் உயிரிழந்ததாக போலீசார் தெரிவித்தனர். சம்பவத்தில் 39 வயதுடைய தந்தையும் 6 வயதுடைய மகளுமே உயிரிழந்ததாகவும் இவர்கள் இருவரும் கல்பொத்த வீதி பிரதேசத்தை சேர்ந்தவர்கள் என்பதும் தெரியவந்துள்ளது. குறித்த துப்பாக்கி பிரயோகத்திற்காக T56 ரக துப்பாக்கி பயன்படுத்தியுள்ளதாக போலீசார் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர். சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். கடந்த சில நாட்களாக பல மாவட்டங்களை வாட்டி வதைக்கும் வெப்பமான வானிலை மே மாதம் வரை தொடரக்கூடும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. இந்த வெப்பம் காரணமாக நீர்நிலைகளில் நீர்மட்டம் குறைந்து வருவதால் குடிநீர் விநியோகம் மட்டுப்படுத்தப்படலாம் என்றும் தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகாலமைப்பு சபை தெரிவித்துள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் ரத்தினபுரியில் அதிகபட்சமாக 36.6 செல்சியஸ் வெப்பநிலை பதிவாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் வடக்கு, வடமத்திய, வடமேல், தென்மேன் மாகாணங்களிலும் மொனராகலை மற்றும் ரத்தினபுரி மாவட்டங்களிலும் வெப்பநிலை அதிகமாக இருக்கலாம் எனவும் வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. யாழ்ப்பாணம் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட அரியாலை மாம்பழம் சந்தையில் இடம்பெற்ற விபத்தில் 55 வயது மதிக்கத்தக்க ஆணொருவர் தளத்திலேயே பலியாகியுள்ளார். குறித்த விபத்து நேற்று பிற்பகல் இடம்பெற்றுள்ளது. யாழ்ப்பாணம் நோக்கி சென்று கொண்டிருந்த குறித்த நபரின் துவிச்சக்கர வண்டி மீது யாழ்ப்பாணம் நோக்கி சென்று கொண்டிருந்த டிப்பர் மோதியதில் இந்த விபத்து சம்பவித்துள்ளது. உயிரிழந்தவரின் சடலம் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது. விபத்தினை ஏற்படுத்திய சாரதி யாழ்ப்பாணம் போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளார். குடிவரவு மற்றும் குடியகல்வு திணைக்களத்தின் செயற்பாடுகள் இன்று முதல் 24 மணி நேரமும் இடம்பெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அதற்கேற்ற வகையில் குடிவரவு மற்றும் குடியகல்வு திணைக்களத்தில் கடவுச்சீட்டுகளை வழங்கும் பணி நடைபெறும் என பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்தார். அதற்கமைய இன்றிரவு முதல் பத்திரமுள்ள பகுதிக்கு சிறப்பு பேருந்து சேவையும் இயக்கப்படும் என்று அமைச்சர் தெரிவித்துள்ளார். தேவையான பணியாளர்கள் சுழற்சி முறையில் வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இதற்காக பயிற்றப்பட்ட ஊழியர்கள் மற்றும் ஓய்வு பெற்ற ஊழியர்களின் உதவிகள் பெற்றுக் கொள்ளப்படும் என அமைச்சர் தெரிவித்துள்ளார்.